வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் நயன்தாரா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நயன்தாரா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இந்தியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய இன்டர்வியூ 1 ஹவருக்கு மேலே போகுது. ஸோ அந்த ஒரு இன்டர்வியூவில் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க பேசின ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ ஒரு கான்ட்ரவர்சியாக கிரியேட் ஆயிருக்கு. அப்படி அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் நயன்தாரா இஷ்யூ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை பற்றி நயன்தாரா அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணலை அப்படின்னாலும், ஏன்னா இப்போ லீகலாக வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய சைட் ஸ்டோரியை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய டாக்குமெண்ட்ரியில் நானும் ரவுடிதான் கிளிப்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டோம், என்ஓசி கேட்டோம், அவங்க வந்து கொடுக்கல. சரி பரவாயில்ல, நோ இஷ்யூஸ், என்ஓசி கொடுக்கலனா கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து கம்ப்ளீட்டாக தனுஷோடைய ஃபிலிம், அவருக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. யாருக்கு என்ஓசி கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அவருடைய விருப்பம் தான். அந்த டைமில் எங்களுக்கு அவங்க மேலே எந்த ஒரு கோபமும் வந்து கிடையாது. பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வெறும் ஒரு 4 லைன்ஸை மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். ஏன்னா அந்த 4 லைன்ஸ் வந்து எங்களுடைய காதல், எங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது, மீனிங்ஃபுல்லானது. ஸோ அந்த 4 லைன்ஸ் இந்த டாக்குமெண்ட்ரியில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் படத்தில் வரக்கூடிய அந்த 4 லைன்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டு பார்த்தோம். அதுக்கும் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. பட் அப்போவும் நாங்கள் இதை வந்து பெருசாலாம் வந்து எடுத்துக்கல. பட் அதுக்கப்புறமா நானே வந்து தனுஷோடைய மேனேஜர் கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசி எனக்கு வந்து தனுஷ் கிட்ட பேசுறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். பொதுவாக இந்த மாதிரி நான் யார்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்க மாட்டேன், யார்கிட்டையும் போய் இப்படி பேச மாட்டேன். பட் இந்த தடவை நானே போய் பேசினேன். நான் டேரெக்டாக தனுஷ் கிட்ட பேசணும்னு நினச்சதுக்கான காரணமே என்ஓசி வாங்குறதெல்லாம் தாண்டி எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்காக தான். நீங்கள் ஏன் என் மேலே இவ்வளோ வருஷமாக கோவமாக இருக்கீங்க, உண்மையிலேயே என் மேலே கோவமாக இருக்கீங்களா இல்லையா, இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்னை பற்றி உங்ககிட்ட தப்பாக சொல்லி நமக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்மளே தெளிவாக பேசிப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் முயற்சி பண்ணேன். அதுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. சரி இதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் எதுவும் கேட்க வேணாம், நானும் ரவுடிதான் செட்டில் நாங்கள் எங்களுடைய ஃபோன்ஸ் மூலிமா எடுத்த பிடிஎஸ் கிளிப்ஸ் வந்து எங்ககிட்ட இருந்தது, அதை இந்த டாக்குமெண்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ட்ரெய்லர்லையுமே அந்த கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரெய்லரை பார்த்துட்டு தனுஷோடைய சைட்லேருந்து எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நயன்தாரா சொல்லியிருக்காங்க. பிடிஎஸ் ஃபுட்டேஜை பற்றி நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிடிஎஸ் வந்து கான்ட்ராக்ட்குள்ளே வருது, ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தான் அந்த பிடிஎஸும் சொந்தமானது. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ அதனால நாங்கள் எங்கள் ஃபோன் மூலிமா எடுத்த அந்த ஃபுட்டேஜ் வந்து எங்களுக்கு தான் சொந்தம், தனுஷால் கிளைம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்ல வராங்க. ஆனால் அதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா யார் ஃபோனில் எடுத்திருந்தாலுமே எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது நானும் ரவுடி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில், அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் தனுஷ், அவருடைய காஸ்ட்டில் தான் வந்து ஷூட்டிங்கே நடக்குது. ஸோ அந்த வகையில் தனுஷால் பிடிஎஸ் ஃபுட்டேஜுமே வந்து கிளைம் பண்ண முடியும். இப்போ இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி அவங்கவுங்க ஃபோனில் ஃபுட்டேஜை வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொருத்தங்களும் இவங்கள மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக வந்து முடியாது. இந்த இன்டர்வியூவில் நயன்தாரா தனுஷை பற்றி பேசும்போது நார்மலாக பேசியிருந்தாங்க, ரெஸ்பெக்டோட தான் பேசியிருந்தாங்க. ஒரு இடத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு தனுஷ் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்டே இருக்குது, நானும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் நயன்தாரா வந்து எவ்வளோ தன்மையாக பேசுகிறாங்க, அவங்க உண்மையாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், இன்னொரு பக்கம் எப்படி கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தன்மையாக பேசுகிற நயன்தாரா தான் அன்றைக்கி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பயங்கரமாக தனுஷை கழுவி ஊற்றிருந்தாங்க. அன்றைக்கி அவங்க ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு பக்கம் கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்து நயன்தாரா விக்னேஷ் சிவனுடைய வெட்டிங் டாக்குமெண்ட்ரியான நயன்தாரா அ ஃபேரி டேல், இதை பற்றி இந்த இன்டர்வியூவில் டிஸ்கஸ் பண்ணும்போது நயன்தாராவை பேட்டி எடுக்கிற அந்த ஆங்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்பர்ஸை வெளியில் ரிவீல் பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் போய் கேட்கும்போது எங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடச்சிது. இப்போ வரைக்கும் இந்த வெட்டிங் டாக்குமெண்ட்ரி வந்து 5 மில்லியன் வியூஸ் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹிட். ஏன்னா பொதுவாக டாக்குமெண்ட்ரிஸ் வந்து 4 மில்லியன் to 6 மில்லியன் தான் லைஃப் டைம் வியூஸே போகும். பட் உங்களுடைய வெட்டிங் டாக்குமெண்ட்ரி இப்போ வரைக்குமே 5 மில்லியன் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் டாக்குமெண்ட்ரி ஒரு பெரிய ஹிட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது பொய் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆன டைமில் இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹைப்பும் கிடையாது. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் பெருசாக யாருமே போய் பார்த்த மாதிரி தெரியல. ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் வந்து பார்த்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி பற்றி பெருசாக பேச்சே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ வியூஸ் போச்சு அப்படிங்கிறது தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நயன்தாரா சொன்ன ஒரு பெரிய உருட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன உருட்டு அப்படின்னு பார்க்கும்போது லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம்.
சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாமல் லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்குமே ஒரு கான்ட்ரவர்சி ரொம்ப நாளாகவே வந்து போயிட்டுருக்கு. என்ன மாதிரியான கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் லேடி சூப்பர் ஸ்டார், இவங்களா, இவங்களுக்கு யார் இந்த பட்டம் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய ட்ரால்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பற்றி நயன்தாரா இந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடந்த 6 வருஷமாக என்னை வச்சு படம் எடுக்கிற டேரக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு லேடி சூப்பர் ஸ்டார் டைட்டில் வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நயன்தாரா ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா வந்து ஒரு சாதாரண ஹீரோயின் கிடையாது, ஒரு அப்கமிங் ஹீரோயினும் கிடையாது. ஒரு டாப் ஹீரோயின், ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ். இவங்களை வச்சு படம் பண்ணணும்னு சொல்லி வர டேரக்டர்ஸ் இவங்க சொல்கிறதே கேட்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்லும்போது அது கன்வின்சிங்காக இல்லை. ஆக்ட்ரஸ் நயன்தாரா மேலே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டே இருக்குது. அவங்க வந்து அவங்களுடைய ஓன் பேனரில் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கிற படங்களை தவிர மற்ற பேனரில் இவங்க போய் நடித்து கொடுக்குற படங்களுக்கு இவங்க ப்ரொமோஷன்ஸே கலந்துக்கிறது கிடையாது. அது எவ்வளோ பெரிய ஹீரோ கூட இவங்க சேர்ந்து நடித்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸுமே இவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாகவே இவங்க மேலே வந்து இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அதாவது நயன்தாரா ஒரு படம் சைன் பண்ணும்போது அவங்களுடைய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி தான் ஒரு படத்தையே சைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் நான் வரமாட்டேன், என்னை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் படத்தோடைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் அவங்கள படத்துக்குள்ளேயே கொண்டு வராங்க. ஸோ நயன்தாரா சொல்கிற இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் அக்செப்ட் பண்ற ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஏன் இந்த மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் டைட்டில போடாதீங்கன்னு நயன்தாரா சொல்லியும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த லேடி சூப்பர் ஸ்டார் டைட்டில் இஷ்யூ பத்தி நயன்தாரா அந்த இன்டர்வியூல பேசும்போது அவங்க சொல்ற இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் விமனை பார்த்தா நிறைய பேருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல, நிறைய பேர் பொறாமப்படுற மாதிரி தெரியுது. குறிப்பாக அவங்க ஆண்களை தான் வந்து சொல்கிறாங்க, எஸ்பெஷலி மென், சம் விமன் டூ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் நயன்தாரா அப்படிங்கிற அந்த பேருக்கு மேலே லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் வரது நிறைய பேருக்கு பிடிக்கலங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து இருந்துச்சு. பட் அப்படி அதை எடுத்துக்க முடியாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும். இப்போ நயன்தாரா இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், டேலண்ட் எல்லாமே காரணம் தான். அதை தாண்டி அதை எல்லாத்தையும் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்கள ஒரு ஹீரோயினாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா சந்தோஷம், ஏற்றுக்கல அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த வகையில் இப்போ இந்த லேடி சூப்பர் ஸ்டார் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணலை. பட் நயன்தாராவுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஒரு சில பேர் வந்து இல்லை அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் தான், கரெக்டான ஆப்டான டைட்டில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. அடுத்து அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து ஒரு 3 பேரை பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்க வந்து எப்போவுமே என்னை பற்றி தப்பாகவே தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சேனலில் 50 வீடியோ போட்டிருந்தாங்கன்னா 45 வீடியோ வந்து என்னை பற்றியே தான் வந்து இருக்கும். ஸோ ஏன் என்னை பற்றியே போடுறாங்கன்னு நான் விசாரிக்கும் போது, என்னை பற்றி பேசினா தான் வியூஸ் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால தான் இதை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். சரி ஓகே, என்னை வச்சு என்னை பற்றி காசிப் பேசி அவங்க காசு பார்க்குறாங்கன்னா பார்க்கட்டும்னு சொல்லி நான் விட்டுட்டேங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 3 வைஸ் மங்கி ஸ்டாச்சு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கெட்டதை பார்க்காத, கெட்டதை பேசாத, கெட்டதை கேட்காத அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த 3 மங்கி ஸ்டாச்சு வந்து இருக்கும். ஸோ அந்த 3 மங்கீஸ் கூட இந்த 3 பேரை வந்து கம்பேர் பண்ணி அவங்க பேசியிருக்காங்க. அந்த 3 மங்கீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் ஆனவங்க தான் இவங்க 3 பேருமே. கெட்டதை தான் பார்ப்பாங்க, கெட்டதை பேசுவாங்க, கெட்டதை கேட்பாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் இப்போ ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நயன்தாரா விக்னேஷ் சிவனுடைய கல்யாண கேசட் கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது. அது முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே விக்னேஷ் சிவன் ரவுண்ட் டேபிளில் போய் கலந்துக்கிட்டு அந்த ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நயன்தாரா இன்டர்வியூ கொடுத்து இந்த இன்டர்வியூ ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையா? நயன்தாரா இந்த இன்டர்வியூவில் பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.